பிழைத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிகளோட என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிழைத்தமிழ் மூலமாக ஆன்மீகம் மட்டுமல்ல, அமானுஷியம் மட்டுமல்ல, சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். அந்த வகையில் இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற கேட்கின்ற பிழைத்தமிழ் சகோதர சகோதரிய வாழ்க்கையில என் தாய் பிரத்யேகிற விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஆசி கிடைக்கும். அதாவதுங்க, மனித வாழ்க்கையில் இழந்த பின்பு கலங்குவதாலோ, பிரச்சனை வந்த பிறகு புலம்புவதாலோ எந்த பலனும் யாருக்கும் விளையுமான விளையாதுங்க. காரணம், அவனவன் 1000 பிரச்சனைகளோடு, அவனவன் 1000 கவலைகளோடு அல்லாடுகின்ற நேரம், பரிதவிக்கின்ற நேரம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம பிரச்சனையை யாராவது கேட்பாங்களான்னு இல்லைங்க. அவங்களுக்கெல்லாம் நம்முடைய பிரச்சனையை சொன்னீங்கன்னா சிலருக்கு அலட்சியம், சிலரெல்லாம் அதை உதாசீனப்படுத்தி விடுவார்கள். அக்கறையோடு கேட்பவர்கள் யார்? அந்த நிலையில் இந்த மனித மனம் இறைவனை நோக்கி நகர்கின்றது. இறைவனை சார்ந்த ஜோதிடம், அதிலும் இந்த சோழி பிரசனம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்று சொல்வேன். என்னுடைய அனுபவத்தில் இந்த 2025 3 பயிற்சிகளை நாம் சந்திக்க போகின்றோம். ஒன்று குரு பயிற்சி, இன்னொன்று ராகு கேது பயிற்சி, அடுத்ததாக சனி பயிற்சி. மற்ற பயிற்சிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருந்தாலும் கூட இந்த சனி பகவானுடைய பயிற்சியை பார்த்தா அச்சம் கலந்த, பயம் கலந்த ஒரு உணர்வோடு தான் பார்க்கிறோம். என்னுடைய அனுபவத்தில் அப்படிலாம் வேண்டாங்க. காரணம், தவறான மனசு, தவறான உடல், தவறான தொடர்பு இருந்தால் மட்டுமே சனி பகவானுடைய வலையில் நாம் விழுவதற்கான சூழல் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி நடைகின்றது. எங்க? கும்பத்திலிருந்து மீனத்துக்கு நகர்கின்றார். கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்றார். ஒரு நிகழ்வு நடக்க போகிறது அப்படின்னா கவனமா இருக்கு. இப்போ உதாரணம் சொல்றேன், புயல் வரப்போகின்றது. அது எந்த விதமாக இருக்கும், எந்தவித தாக்கத்தை தரும் என்று அந்த கூண்டு புயல் கூண்டு ஏற்றுவாங்க. மணிக்கூண்டு மாதிரி புயல் கூண்டு ஏற்றுவாங்க. 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர்னு ஏற்றிக்கிட்டே போவாங்க. அந்த எண்ணிக்கை அதிகரிக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா புயலினுடைய தாக்கம், வேகம், வீரியம், பாதிப்பு அதிகமாக இருக்குமோ கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. அரசு சொல்லுதில்ல, அதை மாதிரிதான் ஜோதிடர்கள்லாம். அந்த வகையில பார்க்கும் பொழுது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2. பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கர்ம சனியாக இருந்தார், இப்போ லாப சனியாக மாறப்போகின்றார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களின் 5, 8ஆம் வீட்டை பார்க்கின்றார். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அதாவது வந்தபின் கதறுவதை விட, வந்தபின் கண் கலங்குவதை விட, வந்தபின் யாருங்க நம்ம கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் கேட்க தயாரா இருக்க? அவனவன் 1000 கவலையோடும் துன்பங்களோடும் ஓடிக்கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம பாதுகாத்துக்கள் இல்லையா? விரயத்தை கூட சுபமாக மாற்றுகின்ற வல்லமே நமக்கு உண்டுங்க. அந்த வகையில் இப்ப எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரிகள், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 27 நாட்களை எதிர்கொள்ளக்கூடிய போது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நிகழ்வும் நடைகின்றது. 4ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு சூரியன், கர்மகாரகன். அதாவது சனியினுடைய தந்தை, அதாவது ஆத்மகாரகன், வித்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி. ஆக 2 பேருமே இணைவதால் வரும் காலம் பற்றிய பயம் ஆகணும், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் ஆகணும். இது ஒன்று போதுமே, இது ஒன்னோடய நிறுத்திக்கலாம். ஆனாலும் சொல்ல வேண்டியது இல்லையா? இதாவது 4ஆம் இடத்திற்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். 10ஆம் இடத்திற்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி. இவர்கள் இருவரும் இணைகின்ற ஒரு தருணம். அப்படிப்பட்ட காலம், பயம், எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம். கடந்த காலத்தில் பயம் பயம் பயம், தொழிலில் பயம், வாழ்க்கையில பயம், எதிர்காலத்தை பற்றி பயம். அந்த 3 பயமும் அழுகின்ற ஒரு அற்புதமான தருணம். அதை விட ஒரு முக்கியமான நிகழ்வுங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி, அதாவது செவ்வாய், அதாவது மாசி மாதம் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி பக்ர நிவர்த்தி ஆகின்றார் செவ்வாய். இந்த ஏன் இவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உள்ளவன், இரத்த காரகன், பூமி காரகன் என்றெல்லாம் அடுக்கி கொண்டு போனாலும் கூட அதிகாரம் படைத்த பதவி. அது பார்த்தீங்கன்னா காவல்துறையா இருக்கலாம், நீதித்துறையா இருக்கலாம், அரசியல் சார்ந்து எதுவாக இருந்தாலும் தலைமை பதவியில் உட்காரணும். ஒரு மனிதனுக்கு அடையாளம் என்ன? அரசு துறையில் வேலை. அது ஒரு கனவு தானே. அப்போதானே எல்லாம் மண்ணும் பெண்ணும் பொண்ணும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் செவ்வாய் பக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். இதுவரை நீங்கள் புரிந்து கொள்ளாதவற்றை புரிந்து கொள்ள ஒரு அருமையான தருணம். புரிந்து கொள்ளாமல் பட்ட தொழிலில் வாழ்க்கையில் ஒரு போராட்டம்,
கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த புரிந்து கொள்ளாத தன்மையினால் இருந்து வந்த அந்த அந்யோன்ய பாதிப்பு அத்தனையும் அடியோடு மாறிவிடும். ஒருவர் புரிந்து கொண்டு வெற்றியை நோக்கி நகர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும். தொழிலில் வாழ்க்கையில் இருந்த போட்டிகள் எல்லாம் படிப்படியாக குறையும். நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்கில் இருந்து விடுதலை பெறுகின்ற ஒரு நல்ல தருணம் இந்த தருணம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு நான் சொன்னேன் அளவா கர்ம சனி லாப சனியாக மாறுகிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 5ஆம் எட்டை அவர் பார்வைப்படுகின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் ஏற்படும். குறிப்பா சொல்லப்போனா மேல் படிப்பிற்காகவோ வேலை சம்பந்தமோ எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை நோக்கி நகரும், பலிதமாகும். குறிப்பா பாத்தீங்கன்னா பகை கிரகம், அதாவது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லி அவர் ராசிக்கு அதிபதியான கலத்திரகாரகன் சுக்கிரன் பகை கிரகமான குருவினுடைய வீட்டில் உச்சம் பெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். குருவானவர் உங்கள் ராசியில் கலத்திரகாரன் சுக்கிரன் வீட்டிலே இருக்கின்றார். இந்த தருணம், இந்த குறிப்பிட்ட தருணம், ஏன்னா ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பற்றி கொண்டு மலமலான முன்னேற்றத்தை நோக்கி நகர்வதெல்லாம் என் வாழ்க்கையில் சந்திருக்கு. அந்த ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் அமையாமலே போய்விட்டது ரிஷபத்திற்கு. இனி தொட்டது தொடங்கும். பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு அடங்கும். அற்புதமான நேரம் என்றுதான் இதை நான் சொல்வேன். சாதிக்கும் துணிச்சல், தொட்டது துலங்கும், தொழிலில் வெற்றி பெறுவீர்கள். குறிப்பா சொல்ல போனா லாபஸ்தானத்தில் கலத்திரகாரர்கள் சுக்கிரன் ராகு, ஜென்மராசியில் குரு வரவிற்கேற்ற செலவு அமையும். கவலையே பட வேண்டாம். ஜென்மராசியில குரு கொஞ்சம் அலைச்சலையும் துன்பங்களையும் தந்தாலும் கூட அதை சமாளிக்கின்ற ஒரு ஆற்றல் புரிவு. 27 நாட்கள் கவனமா இருங்க, நிதானமா இருங்க, பொறுப்பா இருங்க. ஏன் பாத்தீங்கன்னா கர்ம சனிலேருந்து இப்ப லாப சனி வரப்போறீங்க. வரும்போது எப்படி இருக்கணும் தெரியல, தொழில கவனம், ஒரு நிதானம். யாரையுமே ஒரு சந்தேகக்கண்ணோடு பார்க்கறது தப்பே இல்லைங்க. நீங்க யாரெல்லாம் நம்புறீங்களோ, யாரெல்லாம் நண்பன் என்று நம்புகிறீர்களோ அவர்களெல்லாம் துரோகத்துக்கு ஆட்பட்டதை தான் நான் பார்க்கின்றேன். வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் சிலரெல்லாம் இந்த காலகட்டத்தில் தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிற ஒரு சூழ்நிலையை சந்திப்பார்கள். இனி கவலையே பட வேண்டாம். தடைபட்டு போன திருமணமாக இருந்தாலும் சரி, மகளை பேராக இருந்தாலும் சரி, தடை நீங்கி நன்மை பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்று சொன்னேன் அல்லவா. செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆனதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகின்றீங்க. அதே காலகட்டத்தில் இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலகட்டத்தில் கலத்திரகாரர்கள் சுக்கிரன் வக்ரகதியை நோக்கி நகர்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா தேவகுருவும் அசுரகுருவும் அற்புதமான பலனை தரப்போகின்றார். கொஞ்சம் கவனம், உங்களுடைய அந்தரங்க விஷயத்துல எல்லாம் ரகசியமாக வைத்திருங்கள். நண்பன் என்ற பெயரில் யாரோடையும் பகிர்ந்திட வேண்டாம். அதே நேரம் மனோபலம், தேகபலம், தெய்வ பலம். மனோபலத்தை தரக்கூடிய செவ்வாய், தேக பலத்தை தரக்கூடிய கலத்திரகாரர்கள் சுக்கிரன், தெய்வ பலம். அந்த தெய்வ பலம் பெறுவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஒரே ஒரு முறை செவ்வாயின் தெய்வமாகிய முருகனை தரிசனம் பண்ணுங்களே. அது குறிப்பா திருத்தணி மீது அமர்ந்துள்ள முருகனை தரிசிப்பது அற்புதமான பலனை உங்களுக்கு தரும். திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் கேட்டு விசாரித்து சென்று நின்று பார்த்தீங்கன்னா வலது கையில் சிவலிங்கம், இடது கையில் வில்லம்பு தாங்கி ஒரு அற்புதமான வடிவம். அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்வீர்களானால் நல்ல மாற்றத்தை 2025 உண்மையான லாபம் சொல்வார்கள். அதாவது கர்ம சனியானவர் லாப சனியாக மாறுகின்ற முழுமையான பலனை பெற்று விடுவீர்கள். நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல பட்டம் பதவி இருந்தால் மட்டும் போராது. அதை நீண்ட காலம் அனுபவிக்க வேண்டும். அனுபவித்தால் மட்டும் போராது, அது தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த 27 நாட்கள்.